ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம பினாயின் பராக்சிசமல் பொசிஷனல் வெர்டிகோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் இயர் பேலன்ஸ் ப்ராப்ளம். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த இயர் பேலன்ஸோட ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இது எதனால் வருது, எப்படி நம்ம இதுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னால தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட இயரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்மளோட இயரை நம்ம எக்ஸ்டர்னல், மிடில் அண்ட் இன்னர் இயர்னு டிவைட் பண்ணியிருக்கோம். இதில் இன்னர் இயர் தான் நம்மளை ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதில் எஸ்பெஷலி ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, செமி சர்க்குலர் கெனால் அண்ட் யூட்ரிக்கல்ஸ். இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நம்மளை பேலன்ஸ் கீப் பண்ண ஹெல்ப் பண்ணும். இந்த யூட்ரிக்கல்ஸ்னு சொன்ன ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஒரு டைனி கிறிஸ்டல்ஸ் இருக்குது. அதை நம்ம ஆட்டோகானியான்னு சொல்லுவோம். ஸோ என்ன ஆகுன்னு கேட்டால், சம்டைம்ஸ் இந்த யூட்ரிக்கல்ஸில் இருக்கிற இந்த டைனி கிறிஸ்டல்ஸ் செமி சர்க்குலர் கனாலுக்கு மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகும்போது தான் நமக்கு இந்த இயர் பேலன்ஸ் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகுன்னு கேட்டால், நம்ம படுத்துட்டு எந்திரிக்கும் போது, இல்லைன்னா ஏதாச்சும் குனிஞ்சு எடுக்கும்போது, இல்லைன்னா டக்குன்னு தலை ஒரு சைடுக்கு திருப்பும் போது என்ன ஆகுன்னா, நமக்கு தலை சுற்றுற மாதிரியும், இல்லைன்னா நம்ம ஒரு ரூமில் இருப்போம் அந்த மாதிரி, இல்லைன்னா நம்மளோட ரூம் இல்லைன்னா நமக்கு சுற்றி இருக்கிறதும் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அண்ட் சடன் நம்மளோட ஐஸில் ஒரு டார்க்னஸ் வரும். அண்ட் நமக்கு ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளால் ஸ்ட்ரெயிட்டாக நடக்க முடியாது, நம்ம ஒரு சைடுக்கு வீழ போகிற மாதிரி, இல்லைன்னா நமக்கு தோணும் நான் இப்போ நடந்தேன்னா நான் ஒரு சைடில் இப்போ விழுந்துருவேன், அந்த மாதிரியெல்லாம் நமக்கு ஃபீல் வரும். நம்மளோட ஐஸ் ரொம்ப ட்விச்சிங் ஆகுற மாதிரி எல்லாம் தோணும். ஸோ இந்த மாதிரில இருந்தால் தட் மீன்ஸ், அதாவது அந்த யூட்ரிக்கல் இருக்கிற அந்த டைனி கிறிஸ்டல் செமி சர்க்குலர் கனாலுக்கு மூவ் ஆகிருக்குன்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு என்னென்னா, இது ரொம்ப ஈஸியாக ட்ரீட்டபிள் பண்ணுற ஒரு டிசீஸ் தான். ஸோ நம்ம இந்த மாதிரி கண்டிஷன் நமக்கு இருக்குதுன்னா நம்ம சீக்கிரமாக ஒரு டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதும். இது ரொம்ப பெரிய ஒரு நோயோ அப்படி ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஸோ உங்களுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு யாராவுக்கும் இந்த இயர் பேலன்ஸ் ப்ராப்ளம் இருந்தால் சீக்கிரமாக ஒரு டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. தேங்க்யூ.